வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கொமெண்ட் பண்ண மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். கை தவறி சிந்தும் பொருட்கள். நம் முன்னோர்கள் இதற்கு அர்த்தத்தை குறிப்பிடுகின்றனர். அவற்றுள் சிலவற்றை பார்ப்போம். நமது தினசரி வாழ்க்கையில் சில நேரங்களில் கவனக்குறைவால் பொருட்கள் கையிலிருந்து தவறி கீழே சிந்தி விடுவது இயல்பான ஒன்று. ஆனால் நம் முன்னோர் இது போன்ற சம்பவங்களுக்கு கூட ஒரு ஆழமான அர்த்தத்தை வழங்கியுள்ளனர். அவர்கள் வாழ்க்கையை இயற்கை சின்னங்களின் மூலம் புரிந்து கொண்டார்கள். சிந்துவது சின்னம், அதன் பின்னால் ஒரு செய்தி இருக்கும் என்று அவர்கள் நம்பினர். அப்படி கைதவறி சிந்தும் ஒவ்வொரு பொருளுக்கும் அவர்கள் கூறிய பலன்கள் என்ன என்பதை பார்ப்போம். குங்குமம் சிந்தினார். குங்குமம் என்பது மங்களத்தின் அடையாளம். இது மகாலட்சுமி அவர்களின் அம்சமாக கருதப்படுகிறது. சிலர் குங்குமம் கீழே விழுந்தால் அபசகுனம் என நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது தவறு. குங்குமம் சிந்துவது வெற்றி, அனுகூலம், நல்ல மாற்றம் பெறப்போகிறது என்பதற்கான அறிகுறி. அரிசி சிந்தினார். அரிசி என்பது அன்னம், வாழ்வின் அடிப்படை. அது கீழே கொட்டினால் குடும்பத்தில் சச்சரவுகள், புதிய முயற்சிகளின் தடை, திட்டமிட்ட காரியங்களில் இடையூறு ஏற்படும் என முன்னோர் கூறியுள்ளனர். இதனால் அரிசியை மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும் என்று பழமொழி உள்ளது. மஞ்சள் சிந்தினார். மஞ்சள் சுப நிகழ்வுகளின் பிரதான பொருள். மஞ்சள் கீழே சிந்தினால் அது மிகவும் மங்களகரமானது. தொடங்கப் போகும் தொழில், காரியம் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். வீட்டில் சந்தோஷ நிகழ்வுகள் நடைபெறும் என கூறப்படுகிறது. எண்ணெய் சிந்தினார். எண்ணெய் நெகிழ்வும் நிலைத்தன்மையும் குறிக்கும். எண்ணெய் சிந்தினால் பொருளாதார நெருக்கடி, இழப்பு, பிறர் குறை கூறுதல், தொழிலில் தடைகள் என்பவற்றை சுட்டிக்காட்டுகிறது என்று முன்னோர் நம்பினர். பால் சிந்தினார். பால் பாசமும் பரிசுத்தமும். பால் காய்ச்சும் போது அல்லது வேறு காரணத்தால் கீழே சிந்தினால் குடும்பத்தில் கலகம், முயற்சிகளில் தோல்வி என்பதை குறிக்கும் என கூறப்படுகிறது. அதனால் பாலை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். சர்க்கரை சிந்தினார். சர்க்கரை சிந்தினால் இனிமையும் மகிழ்ச்சியும். சர்க்கரை கீழே சிந்தினால் புகழ், வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம் என்பவை ஏற்படும் என்று நல்ல பலனாக கூறப்பட்டுள்ளது. தேங்காய் கீழே விழுந்தால். தேங்காய் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் பரிசுத்த பொருள். அது கைதவறி கீழே விழுந்தால் தடைகள் நீங்கும், பண வரவு அதிகரிக்கும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் என்பதாக முன்னோர் நம்பிக்கை. பூக்கள் சிந்தினால். பூக்கள் பக்தி, நறுமணம், ஆனந்தம். பூக்கள் கீழே சிந்தினால் காரிய வெற்றி, மன அமைதி, செல்வம் மற்றும் சுகம் என்பவை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. உப்பு சிந்தினால். வாழ்க்கையில் சுவை மட்டுமல்ல, செல்வத்தின் சின்னமும் ஆகும். இது மகாலட்சுமி அவர்களின் அம்சமாக கருதப்படுகிறது. உப்பு கீழே சிந்தினால் பண விரயம், நிதி தடை, செலவு அதிகரிப்பு என்பதை குறிக்கும் என முன்னோர் எச்சரிக்கை அளித்துள்ளனர். இங்கு கூறப்பட்டவர்களின் சாராஞ்சம் என்னவென்றால், நம் முன்னோர் கூறிய இந்த பலன்கள் அனைத்தும் அச்சத்தை ஏற்படுத்த அல்ல, விழிப்புணர்வை ஏற்படுத்தவே. கவனம், ஒழுக்கம், மரியாதை இவை இருந்தால் வாழ்க்கை சீராகும்
என்பதற்கான அடையாளங்களே இவை. நன்றி, வணக்கம்.